நாங்க இருக்க ஸ்ட்ரீட்லயே லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ரென்ட்டுக்கு ஒரு வீடு இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ட சேல்ஸ்க்குன்னு போட்டிருந்தாங்க. அத யாரோ வாங்கி இப்ப வந்து ரென்ட்டுக்கு விடுறாங்க. இந்த வீட்லேருந்து பாப்பு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா, நடந்து போற டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ, அதனால இந்த வீட்ட பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இதுதான் மெயின் டோரு. இந்த வீட்ல பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து கிச்சன் வச்சிருக்காங்க. இந்த மெயின் டோர்லேருந்து நம்ம வெளியில வந்து வந்து இந்த சைடு வழியா தான் கிச்சனுக்கு போகணும். பேக் சைடு இருக்கு. பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, டோர் எதுவும் இல்ல. நம்ம இப்படியே தான் ஒவ்வொரு டைமும் இவ்வளோ தூரம் வந்து தான் போற மாரி இருக்கும் கிச்சனுக்கு. தாய் பீப்பிள்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கிச்சன் ஓகே தான். ஆனா நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம எப்பவும் கிச்சன்ல தான் இருப்போம். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டைமும் வந்து வந்து பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ரூம் மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம அந்த கிச்சன் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் கபோர்டு எதுவுமே கிடையாது. இதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு பாத்ரூம் இருக்கு. இது 3மே வீட்டுக்கு வெளியில தான் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஹால். இது உள்ள 3 ரூம் இருக்கு. 3 ரூம்ல வந்துட்டு 2 ரூமுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு. உள்ளலாம் ஓகே தான். இந்த கிச்சன யோசிக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போலாமா வேணாமான்னு ஒரு டவுட்லயே இருக்கோம். மெயினா வந்து இந்த ஏரியாலயே பார்க்குறது பாப்பு ஸ்கூலுக்காக தான் பார்க்குறோம். இதோட 8வது வீடு வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது 2வது வீடியோ. மத்ததெல்லாம் வந்து நான் வீடியோல காமிச்சிருக்க மாட்டேன். நம்ம போற மாரி இருந்தா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடெல்லாம் நாங்க காமிச்சிருக்க மாட்டோம். இன்னொன்னு இந்த வீட்ல வந்து ஃபர்னிச்சர்லாம் அவ்வளவா இல்லவே இல்ல. வார்ட்ரோப் எதுவுமே இல்ல. இந்த வீட்ட பார்த்து முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1 ஹவர் வந்துட்டு எல்லா ஸ்ட்ரீட்டையும் வந்து சுத்தி பார்த்துட்டாங்க. இப்போதைக்கு எங்கேயுமே வீடு இல்ல. இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும், இந்த கிச்சன் தான் நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்தியாலாம் வர்றோம் அப்படின்னா வந்து திங்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம வெளியில விட்டுட்டு வர முடியாது. சேஃபா இருக்காது. இவ்ளோ பாத்ரூம் கட்டுனதுக்கு கிச்சன உள்ளேயே வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்துட்டு சமைக்கிற ஸ்மெல்லெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு தான் கிச்சன வந்து ஓரமா வெளியில வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. என்னடா இது லாஜிக்ன்ற மாரி தான் தோணுச்சுங்க.